நம்ம இன்றைக்கி முடக்கத்தான் தலையை வச்சு எப்படி சட்னி அரைக்கலான்னு பார்க்கலாம். இல்லை சட்னி அரைக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், தோசையில் கூட நம்ம ஆட்டி ஊற்றி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானது, கை வலி கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முடக்கத்தான் தலை பாருங்கள். சட்னி அரைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம் சேர்த்திக்கலாம், 15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், ஒரு 10 போல் பூண்டு சேர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். முடக்கத்தான் தலையை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்தியாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம், இன்னும் துண்டு சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். குண்டு மிளகாய் 4 அல்லது 5 சேர்த்திக்கலாம். ஊற்றிக்கலாம், வணங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். வணங்கட்டும். கலரே நல்லா மாறிடுச்சு, இன்னும் வணங்கணும். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்திருக்கோம், இதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கி வந்தால் தான் அந்த வாசம் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிருச்சு. நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்து வச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இதில் தாளிப்பு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தாளிச்சிருக்க அது சேர்த்திக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும், உடம்பு கை காலுக்கு வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.